அவர்களே, இன்றைய பதிவில் பெண்களுக்கு பொதுவாக காணப்படும் ஆனால் பலருக்கு சரியாக தெரியாத ஒரு உடல்நிலை பற்றி பார்க்க போகிறோம். கருப்பை வாயில் புண் என்றால் என்ன? இது ஆபத்தானதா, புற்றுநோயா, என்ன அறிகுறிகள், எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் என்பதை விரிவாக பார்ப்போம். கருப்பை வாய் என்றால் என்ன? கருப்பை வாயின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் திறப்பே கருப்பை வாய், செர்விக்ஸ் ஆகும். இது கருப்பையையும் பிறப்புறுப்பையும் இணைக்கும் முக்கியமான பகுதி. அடுத்ததாக செர்விக்கல் எரோஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்விக்கல் எரோஷன் அல்லது செர்விக்கல் எக்ஸ்ட்ரோபியன் என்பது கருப்பை வாயின் வெளிப்பகுதியில் உள்ளே இருக்க வேண்டிய மென்மையான செல்கள் வெளியே தோன்றும் நிலை. இது பல பெண்களுக்கு காணப்படும் ஒரு பொதுவான மற்றும் பெரும்பாலும் ஆபத்தற்ற மாற்றம். இது எல்லா நேரமும் புண் அல்லது தொற்று என்று அர்த்தமல்ல. இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் காரணங்களால் ஏற்படுது. ஹார்மோன் மாற்றங்கள், கர்ப்ப காலம், குழந்தை பிறந்த பிறகு, கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்துவதனால, சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் வரும். யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 to 40 வயதுடைய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்ற பெண்கள், ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் அளவு அதிகமாக இருக்கும் காலங்களில். அதோட அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு எந்த அறிகுறியும் இருக்காது. சிலருக்கு வெள்ளைப்படுதல், அதிகமாக இருத்தல், உடலுறவுக்கு பிறகு லேசான இரத்தப்போக்கு, மாதவிடாய்க்கு இடையில் லேசான இரத்தப்போக்கு, இடுப்பு வலி, சில நேரங்களில் அசலகரியம் இருக்கும். இது புற்றுநோயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்விக்கல் எரோஷன் என்பது கருப்பை வாய் புற்றுநோய் அல்ல. ஆனால் அதே போன்ற அறிகுறிகள் காரணங்களால் வரக்கூடும். எனவே மருத்துவர் பரிசோதனை செய்து சரியான காரணத்தை கண்டறிவது முக்கியம். எப்படி கண்டறிவார்கள் மருத்துவர்? இடுப்பு பரிசோதனை, தேவையானால் பாப் ஸ்மெர் பரிசோதனை, சிலருக்கு லாப்ரோஸ்கோபி போன்ற கூடுதல் பரிசோதனைகள். சிகிச்சை தேவையா? அறிகுறிகள் இல்லையெனில் பலருக்கு சிகிச்சை தேவையில்லை. ஆனால் அடிக்கடி இரத்தப்போக்கு, அதிக வெள்ளைப்படுதல், தொற்று இருந்தால் மருத்துவர் அதற்கேற்ற சிகிச்சையை பரிந்துரைப்பார்கள். வீட்டில் என்ன கவனிக்க வேண்டும்? பிறப்புறுப்பு சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். மருத்துவர் பரிந்துரைக்காத மருந்துகள் அல்லது கிரீம்களை பயன்படுத்த வேண்டாம். சீரான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்கள். எப்போது உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும்? அதிக இரத்தப்போக்கு, துர்நாற்றத்துடன் வெள்ளைப்படுதல், கடுமையான இடுப்பு வலி, காய்ச்சல், உடலுறவுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் இரத்தப்போக்கு. சித்த மருத்துவத்தின் பார்வை. சித்த மருத்துவத்தில் பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு உணவு, வாழ்க்கை முறை மற்றும் உடல் அமைப்புக்கு ஏற்ற சிகிச்சை முக்கியமாக கருதப்படுகிறது. இருப்பினும் செர்விக்கல் எரோஷன் என்ற நிலைகளில் முதலில் மகப்பேறு மருத்துவரிடம் பரிசோதனை செய்து அதன் பிறகு தகுதியான சித்த மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். பொதுவான தவறான நம்பிக்கைகள். கருப்பை வாயில் புண் என்றால் கண்டிப்பாக புற்றுநோய் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது தவறு. வெள்ளைப்படுதல் இருந்தால் எல்லோருக்கும் செர்விக் எரோஷன் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுவும் இல்லை. வெள்ளைப்படுதலுக்கு பூஞ்சை தொற்று, பாக்டீரியா தொற்று அல்லது பிற காரணங்களும் இருக்கலாம். வீட்டு வைத்தியத்தால் சரியாகிவிடும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சிகிச்சை செய்வது சரியல்ல. எனவே அன்பான அம்மாக்களே, கருப்பை வாயில் புண் என்பது பல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலும் ஆபத்தற்ற நிலையாகும். ஆனால் வெள்ளைப்படுதல், இரத்தப்போக்கு அல்லது இடுப்பு வலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் அதை அலட்சியம் செய்யாமல் மகப்பேறு மருத்துவரை அணுகி சரியான பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை சிறப்பாக பாதுகாக்க முடியும். எனவே ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். நன்றி.